அண்ணாமலையை எம்பியாக்கும் இபிஎஸ், டெல்லியில் முடிந்த டீல். தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் மொத்தம் 18 பேர். இதில் 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. ஒரே நேரத்தில் எம்பிக்களை தேர்வு செய்யாமல் காலியாகும் பதவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படும். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 4 எம்பிக்கள் எம். அப்துல்லா, வழக்கறிஞர் பி. வில்சன், எம். சண்முகம் மற்றும் வைகோ, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் என். சந்திரசேகரன் மற்றும் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பதவிக்காலமே முடிவடைகிறது. ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 78 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். 160 உறுப்பினர்களை கொண்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 4 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்கும். 66 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக கூட்டணி கட்சிக்கு இன்னும் 12 எம்எல்ஏக்கள் தேவை. திமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் மதிமுகவின் வைகோவிற்கு சீட் ஒதுக்கிய நிலையில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பந்தத்தில் மதிமுகவுக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்படுவதாக திமுக எந்த உறுதியும் அளிக்கவில்லை. அதனால் திமுகவிடம் இணைந்த மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமாக மக்கள் நீதி மய்ய கட்சியே இதை அறிவித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த தேமுதிகவிற்கு ஒரு இடம் கொடுக்கப்படும் என்றும், அப்படி கொடுக்கும் பட்சத்தில் விஜயகாந்தின் மூத்த மகனும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்துடன் தோல்வியுற்ற விஜய பிரபாகரனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் கூட்டணியை அறிவித்திருக்கிறது அதிமுக. இதனால் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவது அதிமுகவிற்கு கட்டாயமாகிறது. இந்த 6 எம்பி சீட்டுகளில் ஒரே ஒரு சீட்டை யாருடைய உதவியும் இல்லாமல் அதிமுகவால் வெல்ல முடியும். பிரதிநிதித்துவப்படி அதிமுகவிற்குத்தான் அந்த இடம். ஆனால் மற்றொரு சீட்டை பெற பாஜக மற்றும் பாமகவின் உதவி அதிமுகவிற்கு தேவை. தற்போது அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜகவிற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டால் அது ராஜாவுக்கு சாதகமாக மேலிடம் ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே சீட்டிற்கு முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுகவின் துணையோடு காய் நகர்த்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்காக தன் மாநில தலைவர் பதவியையே துறந்தவர் அண்ணாமலை. எடப்பாடியுடன் நடந்த கருத்து மோதலால் அதிமுகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று பாஜகவும் அதிமுகவும் உறுதியாக இருந்தது. ஆனால் பாஜகவின் மேலிடம் அதிமுகவை விட்டால் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாது என அண்ணாமலையை கட்டாயப்படுத்தியதாலேயே இந்த கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணிக்கு எடப்பாடி கேட்ட முதல் நிபந்தனையே அண்ணாமலையின் தலையீடு அதிமுகவிற்கு இருக்கக்கூடாது என்பதுதான். அதனாலேயே மேலிடத்தின் நிபந்தனையை கருத்தில் கொண்டு தமிழக பாஜக தலைவர் பதவியை துறந்தார் அண்ணாமலை. இவ்வளவு செய்த அண்ணாமலைக்கு அதிமுக கண்டிப்பாக கைமாறு செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.